உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சார், நான் கேக்குறது நீங்க சொல்றது எல்லாம் உண்மையா சார்? நிஜமாவே அன்பு அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா சார்? ஆமா கருணாகரன் சார், நிஜமாவே அன்பு அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஆஜர் பண்ண கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சார் எப்படி சார் எப்படி சார் சிக்கனா அன்பு? மகேஷ் சார் அவ்வளவு ஈஸியா விட மாட்டாரே சார். சார், கார்மெண்ட்ஸ் கம்பெனியோட ஓனர் மகேஷ் இல்ல, அந்த கடவுள் மகேஷ்னே நினைச்சாலும் அன்புவை காப்பாற்ற முடியாது சார். ஆதாரம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. உண்மையாவா சார்? நம்பிக்கை இல்ல, இருங்க ப்ரூவ் பண்றேன். என்ன கமிஷனர் சார், எல்லாம் நம்ம பிளான் படி கரெக்டா போயிட்டு இருக்குல்ல? நீங்க போட்ட கோடுல கிளீனா போயிட்டு இருக்கு சார் எல்லாமே. என்ன மாதிரி அரெஸ்ட் இது? என்ன டைமிங் தெரியுமா? நீங்க மட்டும் அங்க இருந்திருக்கணும் சார். சார், இவ்வளவு நாள் நடந்தது பெருசு இல்ல, இதுக்கப்புறம் கோர்ட்ல நடக்க போறதா ரொம்ப முக்கியம். அதுதான் பெருசு. அங்க கோட்டை விட்டுறக்கூடாது, புரியுதா? ஏன்னா அன்புக்காக ஆஜராக போறது லாயர் சத்யவதி. சார், இங்கெல்லாம் மழை பெய்யுது, அங்க கோர்ட்ல ஜட்ஜு கிச்சு வர முடியாம எதனா? சார், இங்க மழைலாம் ஒண்ணு இல்லையே சார். சூப்பர் சார், பாவம் சார், அவன் இயற்கை கூட அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. யாரும் இவனுக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்ல சார். இனிமே இவன் விதி நம்ம கையில தான் சார். சார், நான் பிபி கிட்ட பேசிட்டேன் சார். அவர் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு சார். நாம இதுல பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல சார். எல்லாத்துலயும் நமக்கு வெற்றி தான் சார். ஜெயிக்கணும் சார், அந்த அன்பு ஒண்ணுமே இல்லாம ஆக்கி ஜெயிக்கணும். ஆஃப்டர் ஆல் சூப்பர்வைசர் அவன் என்கிட்டயே மோதுறானா? அவன் தோத்து போய் நிக்கணும். அந்த முகத்தை நான் பார்க்கணும் சார். உங்க கோவம் எனக்கு நல்லா புரியுது சார். உங்க வலிக்கும் வேதனைக்கும் நான் கொடுக்கிற மருந்து இதுதான் சார். நிச்சயமா இவன் வெளியே வர முடியாது சார். சூப்பர் சார், தேங்க்யூ சார். சார், நமக்குள்ள என்ன சார் நன்றி எல்லாம்? நீங்க எனக்கு எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. ஓகே சார், எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன் சார். யார் சார் போன்ல? டேய், நான் பேசுனதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருந்தியா நீ? எனக்கு 1000 கால் வரும்டா. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல சார். உங்களுக்கு யாரோ கால் பண்ணிருந்தா நான் கேட்டிருக்க மாட்டேன் சார். ஆனா இப்ப பேசுனது என் கேஸ் சம்பந்தப்பட்ட ஆள் தானே. அப்படியே இருந்தாலும் அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லப்பா. என்ன, போலீஸ் ஜீப்ல ஏறிட்டா நீ போலீஸ் ஆயிடுவியா? நீ ஒரு அக்யூஸ்டா, கொலகாரம் வேற. தெய்வமே, எங்கேயோ போயிட்டீங்க தெய்வமே. எப்படி தெய்வமே சிக்கனா அன்பு? ரகு பாடி எடுத்த இடத்துல அன்போட வாட்ச் கிடைச்சிருக்கு. அப்போ அவன் தான் நிஜமாவே ரகுவை கொன்னு இருக்கான். அப்படி உறுதியெல்லாம் சொல்லிட முடியாதுல்ல. அன்பு ஏற்காடுல இருந்திருக்கான், சும்மா அந்த பக்கம் வந்தேன்னு சொல்லலாம். ரகுவை தேடி அந்த பக்கம் வந்தேன்னு கூட சொல்லலாம். தப்பிக்க அவனும் 1000 காரணம் சொல்லுவான்ல சார். சார், அவன் தான் ரகுவை வெட்ட போனத ஏற்காடு இன்ஸ்பெக்டர் பாத்துருக்காரா சார்? அதான் தடுத்து நிறுத்திட்டாங்களே. அதெல்லாம் சரியா வராது சார். அதுக்கும் அவன் காரணம் ஏதாவது சொல்லுவான். அவன் என்னமோ சொல்லிட்டு போட்டோம் சார். சார், என்ன மட்டும் எப்படியாவது காப்பாத்தி விட்டுருங்க சார். வீட்டை விட்டு பொண்டாட்டி துரத்திட்டா, போக இடம் இல்ல சார் எனக்கு. அந்த ரகு என் வீட்டுல தங்குனான். அதுக்கு மேல எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். உங்க மேல தப்பு இல்லைன்னா நீங்க எதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க? எல்லா கொலவாணித்தனமும் பண்ணிட்டு யோக்கியம் மாதிரியே எப்படிரா பேசுற? சார், என்ன யோசனை? சார், அன்பு வெளியில வந்துட கூடாதேன்னு யோசிக்கிறேன் சார். வரமாட்டான், வர விடவும் மாட்டேன். நான் தான் சொன்ன நேத்து ஆனந்திக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சா என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோன்னு. நேத்தே சொன்னனே, நீங்க தான் அபசகுணமா பேசாதன்னு என்ன கண்ட்ரோல் பண்ணீங்க, திட்டினீங்க. இப்பவாது புரிஞ்சுக்கோங்க, நான் அபசகுணமாலாம் பேசல. இந்த குடும்பமே ஒரு ராசி கட்ட குடும்பம். என்னைக்கு இந்த குடும்பம் நம்ம குடும்பத்தோட சேர்ந்துச்சோ அன்னைக்கே எல்லாம் நாசமா போச்சு. ஏய், என் குடும்பத்தை பத்தி தேவையில்லாம பேசுன மரியாதை கெட்டுரும் சொல்லிட்டேன். நீ யார் எங்களை பத்தி பேச? உனக்கு என்ன தெரியும் எங்களை பத்தி? உனக்கு என்ன உரிமை இருக்கு என் தங்கச்சியை பத்தி பேசுறதுக்கு? நீ அந்த வீட்டுக்கு விருந்தாலே வந்திருக்கிறவ, என் தங்கச்சி அங்க வாழ வந்தவ.
வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும் சொல்லிட்டேன். என்னடா ரோஷம் வருதா உனக்கு? யார பார்த்து உரிமை இருக்கான்னு கேக்குற? வாழ வந்தாளாம் வாழ. என் வீட்டுல வாழ்றதுக்கு அவளுக்கு என்னடா தகுதி இருக்கு? தங்கம் போல என் அன்பும் துளசிய வாழ வேண்டிய வாழ்க்கடாது. உன் தங்கச்சிக்கு அவளை காப்பாத்திக்க தான் துப்பில்லனா அடுத்தவ வாழ்க்கைய பறிச்சு வாழ வந்திருக்கோன்னு வெக்கமால? அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரியே நீ? தங்கச்சியா தங்கச்சி, அவளாலதான் இன்னைக்கு என் புள்ள கொலை பழியோட நிக்கிறான். எப்படி வளர்த்தண்டா அவன? இப்படி கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களேடா. நீங்களா நல்லா இருப்பீங்களா? துளசி சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? உன் குடும்பம் ராசி கெட்ட குடும்பம் தான், மானம் கெட்ட குடும்பம் தான். போதும், நிறுத்துங்க. என் தங்கச்சிக்கு நடந்தது ஒரு விபத்து. அவ மனசார ஒரு ஈ எறும்பு கூட கெடுதல் நினைக்காதவ. அதனாலதான் அவளுக்கு அன்பு மாதிரி ஒரு புருஷனை கடவுள் கொடுத்திருக்காரு. இவ்வளவு மாதிரி கூட இருந்து கொல்ல பாக்குறவில்லை என் தங்கச்சி. என் மாமா மேல கொலைப்பழி போட்டாச்சு, அடுத்து என்கிட்ட வரீங்களா? அத்தை, விட்டா இவங்க உங்க மேலயும் கொலைப்பழி போட்டாலும் போடுவாங்க. துளசி, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நீ வாயை மூடிட்டு இருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது. அம்மா, இது சண்டை போடுற இடமா? இவ பேச்சு கேட்டு நீயும் சண்டை போட்டுட்டு இருக்க. அம்மா, வேலுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேலு, நீ கொஞ்சம் பொறுமையாரு. பெரியவங்க கிட்ட என்ன பேசுறோன்னு யோசிச்சு பேசணும். ஏற்கனவே எல்லாரும் குழப்பத்துல வேதனையில இருக்கோம். நாங்க இதுக்கு அமைதியா இருக்கணும்? ஏய் துளசி, சொன்னா கேட்க மாட்டியா நீ? நீங்க இருக்கவே வேண்டாம், கிளம்பி வீட்டுக்கு போ. முடிஞ்சா கிளம்பி ஊருக்கே போ. இந்த முறைக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன கண்ணை நோண்டிடுவ சொல்லிட்டேன். நீ எதுக்குடி துளசி கிட்ட பாயுற? உன் அண்ணன் நிலைமைய நினைச்சு பாரு. கொலைகாரனா இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காண்டி, தெரியும்ல? அதுக்கு காரணமே இவங்க தான், அந்த ஆனந்தி தான். குடும்பத்தோட என் புள்ள தலையில மிளகா அரைச்சிட்டாங்களே. எங்க எங்கம்மா கோகிலா? உங்களை பெத்த அந்த பெரிய மனுஷனும் அந்த புண்ணியவதியும் எங்க? பிரச்சனைன்னு வந்ததும் ஊருக்கு கிளம்பி ஓடிட்டாங்களா? அவங்க வீட்ல இருக்காங்க. நாங்க தான் அவங்கள வர வேண்டாம்னு சொன்னோம். இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் எல்லாம் அவங்களுக்கு பழக்கம் இல்ல. அதோட அம்மா அழுதுட்டே இருந்தாங்க. அதான். ஆமா, உங்க அம்மா தான் அழுதுட்டு இருக்காங்க. நாங்க எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கோம் பாரு. என்ன சொன்ன? கோர்ட்டு கேஸ்னு பழக்கம் இல்லையா? அப்போ எங்களுக்கு இதான் குடும்ப தொழிலா? நாங்க என்ன கோர்ட்டு கேஸ்னு அலையறவங்களா? நீங்க மனசு வேதனையில இருக்கீங்க. நாங்க என்ன சொன்னாலும் தப்பா தான் போகும். ஆனா உங்களை கஷ்டப்படுத்தணும் நாங்க பேசல. இதுக்கு மேல பேசி வேற கஷ்டப்படுத்தணுமா?